செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கொழும்பிலே பல சம்பவங்கள் நடந்தேறி இருக்கின்றன. பல விடயங்கள் தொடர்பில் பலர் அனுதாபப்படுகின்றார்கள். சிலர் இதனை கர்மா என்கின்றார்கள். சிலர் இதனை கடந்த காலங்களில் ஒருவர் மீது அல்லது ஒரு இனத்தின் மீது இழைக்கப்பட்ட அநீதிக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே வார்த்தைகளை கொட்டி தீர்க்கின்றார்கள். என்ன இடம்பெற்றது, எப்படி இடம்பெற்றது, இதனுடைய பின்னணிகள் பற்றித்தான் நாங்கள் இப்போது பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். இலங்கையின் 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விஜயராம அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி இருக்கின்றார். இலங்கையின் 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்கின்ற பெருமைக்குரியவராகவும் இருக்கின்றார். 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அரசியலுக்குள் பிரவேசித்த அவர் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பின்னர் அதன் பின்னர் அவர் பிரதமராக, எதிர்க்கட்சி தலைவராக, ஜனாதிபதியாக இருந்தார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதுதான் இலங்கையிலே அவருடைய அரசியல் வரலாறாகவும் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது அவர் 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிறார். 2005, 2010ஆம் ஆண்டு இலங்கையின் அரசியல் யாப்பு சொல்லுகின்றது ஒருவர் ஜனாதிபதியாக 2 முறை தெரிவு செய்யலாம் என்று. ஆனாலும் கூட பதவி ஆசை அவரை விடவில்லை. பதவி ஆசையின் விளைவாக அரசியல் யாப்பை வளைத்து 3வது முறையாகவும் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யும்படி அரசியல் யாப்பில் திருத்தத்தை செய்து 2015ஆம் ஆண்டும் அவர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகிறார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டதன் விளைவு அவர் படுதோல்வி அடைகின்றார் மைத்ரிபால சிறிசேனவிடம். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி நள்ளிரவில் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து, ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கு பின்னடிப்பு செய்து கொண்டிருந்த போது அன்றைய நாட்களில் பலரும் மறந்திருப்பார்கள். உடனடியாக அந்த இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்க அனுப்பப்பட்டார் அல்லது ரணில் விக்ரமசிங்க சென்றார். அவரிடம் வழங்கப்பட்ட அல்லது அவர் வழங்கிய சில உத்தரவாதங்களின் பேரில் தான் அன்று அவர் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியேறியதுடன் ஜனாதிபதி பதவியிலிருந்தும் அவர் விலகினார். அல்லது அவர் அதனை சர்வாதிகார முறையில் கொண்டு செல்ல முயற்சி செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் அன்றைய காலப்பகுதியில் இருந்தது. இன்றும் கூட அவர் விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னர் வெளியேறுவதற்கான செய்திகள் வெளிவந்தது, வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டது. இன்றைய தினம் அவை நடந்தேறியது. ஊடகங்கள், பொதுமக்கள் என்று பலர், ஒரு சிலர் வெளியில் இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு முன்னாள் ஜனாதிபதி இல்லத்திலிருந்து வெளியேறுகிற போது எதற்காக ஒரு நாட்டினுடைய தூதுவர், அதுவும் என்று இலங்கையை பொறுத்தவரையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய சீன தூதுவர் உடனடியாக அந்த இடத்துக்கு செல்லுகின்றார். அவர் சென்ற பின்னர் தான் அங்கிருந்து மஹிந்த ராஜபக்ச வெளியேறுகின்றார். அவர் சென்று 6 அல்லது 7 நிமிடங்கள் அங்கு தரித்திருந்ததாகவும் சீன தூதரகத்தின் அல்லது சீன நாட்டினுடைய கொடியோடு அங்கு அவருடைய வாகனம் சென்று திரும்பியதனை ஒளிப்படங்கள் அல்லது வீடியோக்கள் மூலம் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் 2 சூழ்நிலைகளில் மஹிந்த ராஜபக்ச ஏதோ ஒரு உத்தரவாதங்களை கேட்டிருக்கின்றார். 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால வெற்றி பெற்றவுடன் ரணில் விக்ரமசிங்க உத்தரவாதம் வழங்கினார். இன்று இந்த இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டால் ஏதாவது நடந்து விடுமோ என்கின்ற பதட்டத்தில் இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு அனுர தரப்பால் சீனாவினூடாக ஏதாவது செய்தி வழங்கப்பட்டதா, அல்லது அது ஒரு ராஜதந்திர நடைமுறையில் முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க செல்வதாக இருந்தால் மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க போன்றவர்களும் வெளியேற இருக்கின்றார்கள். அவர்கள் வெளியேறுகின்ற போதும் இந்த சீன தூதுவர் செல்வாரா, அல்லது எல்லா ஜனாதிபதிகளோடும் ஒப்பிடுகையில் மைத்ரிபால சிறிசேன சந்திரிகாவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவினுடைய உதவி அல்லது மஹிந்த ராஜபக்ச வழங்கிய சன்மானங்கள் என்பது சீனாவுக்கு இலங்கையில் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. அந்த நன்றி கடனுக்காக சென்றாரா, அல்லது இதில் ஏதாவது ஒரு ராஜதந்திர செய்தி நெருக்கமாக இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச ஓர் உத்தரவாதத்தை பெற்றுத்தான் சென்றிருக்கின்றார். என்று மஹிந்த ராஜபக்சவை கைது செய்வதற்கு பல விடயங்கள், பல வழக்குகள் என்று நிலுவையில் இருக்கின்றன. எதனையும் கூட இந்த அரசு தூசு தட்டவில்லை. அவருடைய வயது முதிர்ச்சி அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை கருத்தில் கொள்ளுகிறதா என்கின்ற சந்தேகம் எல்லோரிடம் இருக்கின்றது. தூதரகங்களினுடைய பிரதிநிதிகள் வரப்போகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்ட போது வெறும் சீன நாட்டினுடைய தூதுவர் தான் வெளிப்படையாக அதில் கலந்து கொண்டிருந்ததாகத்தான் கூறப்படுகிறது. ஏனதிய மேலதிக செய்திகள் தொடர்பில் எவையும் அங்கிருந்து வெளிவரவில்லை உத்தியோகபூர்வமாக. இவ்வாறு இருக்கின்ற போது அதற்கு மேலதிகமாக அந்த சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த காரில் இருந்து வெளியேறுகின்ற போது 2015 ஜனவரி 9ஆம் தேதியும் அவர் வெளியேறுகின்ற போது அவருடைய ஆதரவாளர்கள் பலர் நிறைந்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கினார்கள். பலர் அழுதார்கள், புலம்பினார்கள். அன்றும் இதே சம்பவம் இடம்பெறும். இன்றும் அவரை நோக்கி கதறுகின்றார்கள். இது புலம்பெயர்ந்த டயஸ்போராக்களின் செயற்பாடு என்கின்றார்கள், அல்லது விடுதலை புலிகளின் செயற்பாடு என்றெல்லாம் கூக்குரல்கள் அங்கு எழ தவறவில்லை. அவையும் எழுந்து கொண்டிருந்தன.
ஆனாலும் கூட அவர் வெளியேறுகிறார். ஆனால் மஹிந்த ராஜபக்ச வளமையோடு ஒப்பிடுகையில் மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலை, கைகள் எல்லாம் நடுங்கத்தான் அவர் அந்த இடத்திலிருந்து அகன்று சென்ற வீடியோ எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். இவ்வாறு இருக்கின்ற போது அவருடைய மனைவியார் கூட ஊடகங்களிடம் எதனையும் பெரிதாக கூறவில்லை. நாங்கள் இலேசாகத்தான் செல்லுகிறோம், இந்த இடத்திலிருந்து சாதாரணமாகத்தான் கடந்து செல்லுகிறோம் என்று அவரும் கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து அகன்று செல்லுகிறார்கள். மக்களுடைய கோஷங்கள் அங்கிருந்தது. ஆனாலும் கூட அவருக்கான ஓய்வூதியம் மட்டும் வழங்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் இருப்பதாக இப்போது கூறப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போதுதான் சிராணி பண்டாரநாயக்க, ஒரு நாட்டினுடைய மிகவும் உயர்வான இடமாக இருக்கக்கூடிய பிரதம நீதியரசரையே பதவி நீக்கம் செய்திருந்தார். அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன வந்த பின்னர் அதில் ஏற்பட்ட தவறுகளை திருத்தி மீண்டும் அவர் பிரதம நீதியரசராக பொறுப்படுத்தி அதன் பின்னர் அவர் பணி ஓய்வுக்கு சென்றார். இவ்வாறு மஹிந்த ராஜபக்ச அதிகாரத்தில் இருந்தபோது செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள் கொஞ்ச நெஞ்சமில்ல, வகை தொகையல்ல. இது அரசியல் ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் கூறப்படுகின்ற கருத்து. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பலரும் இப்போது கூறிக்கொள்ளுகின்றார்கள், மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடு இல்லை என்றால் என்ன, எங்களுடைய இனத்தை அழித்து விட்டார், எங்களுடைய குடும்பத்தை அழித்து விட்டார், எங்களுடைய குழந்தைகளை அழித்து விட்டார், எங்களுடைய ஒட்டுமொத்த இனத்தையே இன்று சிதற விட்டவர் இந்த மஹிந்த ராஜபக்ச என்றுதான் அவர்களுடைய ஆதங்கங்களை சமூக வலைத்தளங்களில் கூறிக்கொள்ளுகிறார்கள் அல்லது கொட்டி தீர்க்கின்ற ஒரு சம்பவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2009 ஆண்டு அதி உச்சமான இன அழிப்பை பார்த்து ரசித்தவர் இந்த மஹிந்த ராஜபக்ச. இதே மஹிந்த ராஜபக்சவின் மனைவி. அப்படி பார்க்கின்ற போது இவர்கள் எல்லோரும் இன்று இந்த இடத்திலிருந்து அகலுகின்ற போது அன்று எத்தனை மக்கள் கதறினார்கள், கண்ணீரோடு கவலைகளோடு இறுதி நிமிடங்களில் காப்பாற்றுங்கள் என்றார்கள். காணாமல் போன பலர் சரணடைந்தார்கள். சரணடைந்தவர்கள் எங்கென்று தெரியாது. அதற்கும் அப்பால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன இடம்பெறுகிறது என்றே தெரியாது என்று கூக்குரலிட்டார்கள். யாரும் பலரும் பார்க்கவில்லை. சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகளை யுத்தம் இடம்பெற்ற பகுதியிலிருந்து வெளியேற்றினார்கள். இன்னும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி இருக்கின்றார், கோட்டபாய ராஜபக்ச எங்கிருக்கிறார் என்றே யாருக்கும் தெரியாது. அவர் எப்போது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகளை விட்டு செல்ல போகிறார் தெரியாது. இவ்வாறாக ஒரு இனத்தை அழித்து அந்த இனம் அழிகின்ற போது பார்த்து ரசித்து கொண்டாடி மகிழ்ந்தவர்கள் தான் இவர்கள். அப்படி பார்க்கின்ற போது இப்போது இடம்பெற்றது இது ஒரு கர்மா அல்லது இது ஒரு கடவுளின் தண்டனை என்று தமிழர் தரப்பில் கூறப்படுகிறது. இன்று பச்சிளம் குழந்தைகள் எத்தனையுடைய புகைப்படங்களை பார்த்திருப்போம். அன்று ஒரு இனம் அழிந்து அந்த இனம் அதாவது ஒரு நேர உணவுக்காக கையிலே கோப்பைகளோடு ஏந்தி நின்ற போது தென்னிலங்கையிலே பால்சோறும் கட்டைச்சம்பளம் கொடுத்து கொண்டாடியதல்லவா இவர்கள். இப்படியான நிலைகளை எல்லாம் இப்போது தமிழ் மக்கள் ஒரு விரக்தியோடு பார்க்கின்றார்கள். தமிழ் மக்களின் மனம் பேதலித்து விட்டது. அவர்களுடைய மனநிலை மஹிந்த ராஜபக்சவின் வெளியேற்றம் இவ்வளவு விரைவாக இடம்பெறும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. பல கோடிகளோடு புரண்டவர், பல லட்சங்களோடு புரண்டவர் ஒருவர் ஓடி தப்பி விட்டார், பசில் ராஜபக்ச. இன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்ச கிடைத்த ஜனாதிபதி பதவியை கூட கொண்டு செல்ல முடியாது, அவரையும் அந்த பாவம் துரத்தியது. என்று சில விடயங்களை நாங்கள் அவை அப்படி நடக்காது, அவற்றுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று கூறினாலும் கூட இன்று இடம்பெறுகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது இது தமிழ் மக்களின் சாபுமா என்கின்ற கோணத்தில் தான் பலரும் சிந்திக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் அத்தனை பேரும் தமிழ் மக்களை வதைத்தவர்கள் அல்லது தமிழ் மக்கள் மீது வன்மத்தை தீர்த்தவர்கள். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஒரு பெண்ணாக இருக்கிறார். இவர் ஒருபோதுமே ஒரு இனத்துக்கு எதிராக அல்லது ஒரு மனிதர்களுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்க மாட்டார் என்று நாங்கள் சிறுவர்களாக இருந்த போது 1994 ஆண்டிலே ஜனாதிபதி தேர்தல் மேடைகளிலே முழங்கினார்கள். அதன் பின்னர் அவர் செய்த கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சமில்லை. இன்று செம்மணியிலே அகலப்படுகிற எலும்புக்கூடுகள் கூட இந்த சந்திரிகாவினுடைய ஒரு சித்திரவதையின் ஒரு முகமாகத்தான் இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற போது சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் JR ஆக இருக்கலாம், அதன் பின்னர் வந்த சந்திரிகாவாக இருக்கலாம், DP விஜயதுங்கவாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம், கோட்டபாய ராஜபக்சவா இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம், மைத்ரிபால சிறிசேன, அனைவருமே தமிழ் மக்களினுடைய உயிர்கள் மீது விளையாடியவர்கள் அல்லது உயிர்கள் இழந்த போது அதனை கண்டும் காணாமல் இருந்தவர்கள். அவர்கள் வணங்குகின்ற பௌத்தம் கூறுகின்ற அதி உச்சமான தர்மத்தை கூட, பௌத்த போதனையை கூட கடைபிடிக்காமல் யுத்த வெற்றி என்று பௌத்தத்திலே ஒரு உயிரை மதிக்க வேண்டும் என்று கூறுகின்ற போது அங்கு இறக்கின்ற போது பௌத்த துறவிகளுக்கு இவர்கள் அங்கு சன்மானம் வழங்கி அவர்களிடம் ஆசி பெற்ற ஒரு மிகவும் துயரமான சம்பவம் தான் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. இப்போது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகள் அத்துணை பேருக்கும் இடம்பெற்றிருப்பது என்பது
ஒரு கடவுளினுடைய சாபம் என்று தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக இந்த விடயத்திலே பெரிதாக கூறுவதற்கு எதுவும் இல்லை. மிக நீண்ட நேரம் எடுத்தது. பலரும் உங்களுடைய குறுஞ்செய்திகள் வழியாக கேட்டிருந்தீர்கள், இன்று என்ன இடம்பெறப் போகிறது அல்லது இன்று என்ன விடயத்தை கூறப்போகிறீர்கள் என்று. இன்று கூறுவதை விட இந்த காணொலியை அப்படியே அழுத்திவிட்டு பார்வையாளராக இருந்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மட்டும் கேட்கலாம் என்றுதான் இருந்தோம். ஆனாலும் கூட ஒரு கடப்பாடோடு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக மக்களின் மனங்களில் இருக்கக்கூடிய என்று தமிழ் மக்களை கூறிவிட்டோம். ஆனால் அதே நேரம் சிங்கள மக்களிலும் பலர் மஹிந்த ராஜபக்சவால் அல்லது மஹிந்த ராஜபக்ச ரெஜிமால் அழுத்தத்துக்குள்ளானவர்கள் அல்லது ஆபத்துக்குள்ளானவர்கள் என்று எகலியகுட என்கின்ற ஒரு ஊடகவியலாளரின் மனைவியினுடைய சாபமாக கூட இது இருக்கலாமா என்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கின்றார்கள். அடுத்தது அங்கிருக்கக்கூடிய லசந்த விக்ரமதுங்க மிகவும் நெருக்கமாக மைந்தவோடு இருந்தவர். இறுதியால் மஹிந்த ராஜபக்ச அணியினராலே அவர் பழிவாங்கப்பட்டார் என்கின்ற கூற்றுக்கள் எல்லாம் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தத்திலே எது எவ்வாறு இருக்கின்றதோ எப்படியான விடயங்கள் நடந்ததோ தெரியாது. ஆனால் ஒருவாறாக இது நடந்திருப்பது என்பது இது இயற்கையின் நியதி என்றுதான் அநேகமான சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் நினைக்கின்றார்கள். தர்கா நகரை முஸ்லிம் மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அதே போன்று முஸ்லிம் மக்களுக்கு எதிரான பல வன்முறைகளையும் அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஆங்காங்கே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலும் இவர்கள் குளிர் காய்ந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் பலர் கூறிக்கொண்டிருக்கின்ற போது இந்த சம்பவம் ஒட்டுமொத்தத்தில் எல்லோராலும் ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இறுதி நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த சீன தூதுவர் கூறிய தகவல் எதுவும் தெரியாது. அவர் என்ன கூறினார், என்ன உத்தரவாதம் வழங்கினார், இவற்றையெல்லாம் கேட்ட பின்னர் எதற்காக மஹிந்த ராஜபக்சவின் உடலும் கரங்களும் நடநடுங்க வேண்டும் என்கின்ற சந்தேகமும் அந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் மத்தியில் இருக்கின்றது. எது எவ்வாறு இருக்கின்றதோ இயற்கையும் இயற்கை நீதியும் யாரையும் விட்டு வைக்காது என்பது மட்டும் இப்போது கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்று எம்மில் இருக்கக்கூடிய பல மூத்தவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள் எம் காதுகளில் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் மஹிந்த ராஜபக்சவும் விதிவிலக்கல்ல, யாரும் விதிவிலக்கல்ல. துட்ட கைமுனு என்று சிங்கள மக்களால் கொண்டாடப்பட்ட மஹிந்த ராஜபக்ச இரண்டாவது முறையாக தென்னிலங்கையில் கொழும்பு அதாவது தலைநகரில் இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார். 2015 ஜனவரி 8 அவர் இதே ஒரு நிலையை சந்தித்தார். மீண்டும் இப்போதும் தன்னுடைய அந்திம காலத்தில் எதனை அனுபவிக்க கூடாதோ அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். இது பாவமா சாபமா அல்லது கடவுளின் தண்டனையா என்பதை நீங்களே உங்களுடைய கருத்துக்களுக்கே நாங்கள் விட்டு விடுகிறோம் என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.